நம்ம பார்த்தோம். அதே மாதிரி குஜராத்ல இருந்து சௌராஷ்டிரிய மக்கள் எப்படி புலம்பெயர்ந்து வந்தார்கள் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்க மதுரையில எப்படி பிரபலமானாங்க அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு முக்கியமான காரணம் நாயக்க மன்னர்கள். இன்னைக்கு நாயக்கர் மகாலை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்களை சௌராஷ்டிரா தெருக்கள்னே நம்ம சொல்றோம். சௌராஷ்டிர மக்களுடைய முக்கியமான தொழிலாக இருந்தது உடை தயாரிப்பது, கைத்தறி நெசவு. அந்த நெசவு தொழிலை அவர் போற்றி அவங்கள பக்கத்திலே வச்சிருந்திருக்கிறாரு. அதே மாதிரி தஞ்சாவூர் பகுதிகளில் சரபோஜி மாமன்னரும் இந்த சௌராஷ்டிரிய மக்களை கைத்தறி நெசவுக்காக அவர் பக்கத்தில் வச்சிருந்தாருன்னு சொல்றோம். தமிழகத்தில் பல பகுதிகளில் இந்த மக்கள் இருந்தாலும் மதுரையில இவங்க பெயர் பெற்றதுக்கான காரணம் நாயக்க மன்னர்கள். இந்த சௌராஷ்டிரிய மக்கள் யார், எங்கிருந்து வந்தாங்க, மதுரையில அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க. சௌராஷ்டிரா இந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த மக்களுடைய பாஷை தான். பாஷை கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும். ஆனா அதுல என்னெல்லாம் லாங்குவேஜ் கலந்துருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு போனோம்னா ரொம்ப கஷ்டம். சௌராஷ்டிர மக்கள் ரொம்ப அமைதியானவங்க, அதிர்ந்து பேச மாட்டாங்க, அடிக்கடி தகராறுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. வாங்க பழகி பார்த்துருவோம். भाषा अभिमान न्यातना भात नाता भन्नो अस्किदंगा नमस्कार और जात गम्मान मारी ग भात खावा गाय गाय पे प्रयोगन खाई कोण से हमनी रुचि से हमनी संगुआ மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? இந்த கேள்வியை கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கலாம். ஆனா சரியான விடை சௌராஷ்டிர மக்கள். இந்த பள்ளியில் சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளியில் 1904 மதிய உணவு இருக்கிறது. சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளிக்கு பொன்னுலா ஆண்டு வந்தது. அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இங்கு வந்து நடத்தி கொடுத்தார்கள். அப்பொழுது இந்த நம்ம சமூக தலைவர் நாங்கள் மதிய உணவு கொடுக்கிறோம், 1000 பேருக்கு தினமும் கொடுக்கிறோம் என்று அவர் நம்பவில்லை. அது எப்படி சாத்தியம்? ஒரு சிறு சமூகம் தினமும் 1000 பேருக்கு கொடுப்பதனால் நடக்கக்கூடிய அல்ல என்றார். நாங்கள் வற்புறுத்தி சொன்ன பிறகு அவர் அப்பொழுது இருந்த கல்வி அதிகாரி, டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் நேரு சுந்தர வடிவேலு அவர்களை அனுப்பி இது உண்மையிலே செய்கிறார்களா இல்லாட்டி எனக்காக சொல்கிறார்களா என்று அனுப்பி வைத்தார். அவரும் இங்கே வந்திருந்து ஒரு முழு நாள் தங்கியிருந்து மாணவர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு உண்மைதான் என்பதை பிறகு அவர் காமராஜரிடம் சொன்னார், தலைவரிடம் சொன்னார். அவர் ஒரு சிறு சமூகம் இவ்வளவு தூரம் செய்யும்போது ஒரு பெரிய அரசாங்கம் நாம் ஏன் செய்யக்கூடாது, தமிழ்நாடு முழுவதும் சட்ட திட்டத்தை விரிவுபடுத்தினார். சௌராஷ்டிர மக்களுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதும் சரி, சமைக்கிறதும் சரி. நான் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் சௌராஷ்டிர இன மக்களுக்கான ஒரு உணவு செய்யக்கூடிய ஒரு இடம். சௌராஷ்டிர இன மக்கள்ல வந்து என்னன்னா அவங்களுடைய எல்லா திருவிழாக்கள் இல்ல குடும்ப விழாக்கள் கல்யாணம் எதுவா இருந்தாலும் அவங்க இனத்துல இருக்கக்கூடிய ஒரு கேட்டரிங்ல தான் அவங்களுடைய சாப்பாடு விஷயங்களை கொடுப்பாங்க. என்னன்னா அவங்களுக்கான அந்த ட்ரெடிஷனான உணவுகள் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறாங்க. அப்படி இந்த ட்ரெடிஷனான உணவை மதுரையில செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேமஸானவங்க தான் இந்த ஜனாங்கிறவங்க. வணக்கம்மா. இப்போ நீங்க இது எதுக்காக இந்த சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கேட்டுக்கதல் மாதிரி. சரி. அதுக்காண்டி பன்னல்ல பண்றேன், சாம்பார் சாதம் பண்றேன். இது வந்து பொங்கல் இல்லையா? வெண்பொங்கல். இதுக்கு வெண்பொங்கலுக்கு நீங்க என்ன பேர் சொல்றீங்க? முத்தா பொங்கல். முத்தா பொங்கல். முத்தா பொங்கல். ஓகே. இப்போ வெஜிடேரியனும் நான் வெஜிடேரியனும் இந்த மக்கள் சாப்பிடுறாங்க. சௌராஷ்டிர மக்கள் வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறாங்க. நான்வெஜ்ல என்ன விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க? நான்வெஜ்ல சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. இப்போ சௌராஷ்டிர மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு ரெகுலராவே வீட்டுல என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடுவாங்க அவங்க? பொங்கல், வெறும் வெண்பொங்கல். வெண்பொங்கல் தான் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இல்லையா? வெரைட்டி ரைசஸ் இருக்கு இல்லையா? அது புளியோதரை, லெமன் ரைஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. முத்தா பொங்கல் மாதிரி அதுக்கு என்ன சொல்லுவாங்க? புளியோதரைக்கு அம்பட் பாத். அம்பட் பாத்.
ஓகே. இதுக்கு வேற இன்னொன்னு சொன்னீங்களே, லிம்பு பொங்கல். லிம்பு பொங்கல். லெமன் ரைஸுக்கு லிம்பு பொங்கல். தயிர் சாதத்துக்கு தைங் பொங்கல். இப்ப காளான் பிரியாணி செய்ய போறாங்க. இது எப்படி செய்யறதுங்கிறத பாப்போம். அடுப்புல பாத்திரத்தை வச்சு அதுல ரீஃபைண்ட் ஆயில் ஊத்துறாங்க. எண்ணெய் ஊத்துன பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு இவங்க ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற வெள்ளைப்பூண்டு விழுதையும் சேர்க்கிறாங்க. இந்த பூண்டு விழுது பொன்னிறமா வர வரைக்கும் கிண்டிக்கிட்டு இருக்கணும். அதோட அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி, வெங்காய விழுதுகளையும் பச்சை மிளகாயும் சேர்க்கிறாங்க. இதுக்கு பிறகு நறுக்கி வச்சிருக்கிற காளான் துண்டுகளை சேர்த்து கிளறாங்க. இந்த காளான் ரொம்பவும் வதங்கிடக்கூடாது, பார்த்துக்குங்க. நல்ல கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, இன்னும் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டு அது கூட தண்ணீர் ஊத்துறாங்க. தண்ணீர் கொதி வந்த பிறகு ஊற வச்ச அரிசியை அதுல போடுறாங்க. நீங்க ஒரு படி அரிசி போட்டா 2 படி தண்ணி ஊத்தணும். அதாவது அரிசி எவ்வளவு போடுறீங்களோ அதை விட 2 மடங்கு தண்ணீர். இப்ப நல்ல கிளறிய பிறகு எலும்புச்சம்பழ சாறை ஊத்துறாங்க. இப்ப தண்ணீர் வத்தற வரைக்கும் கிளறுங்க. பிறகு பிரியாணி ரெடி ஆயிடும். அவசரப்படாதீங்க, தம் கட்டுறாங்க, அதையும் எப்படின்னு பாத்துடலாம். ரெடியான காளான் பிரியாணி மேல இப்போ வாழை இலைய வைக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடுறாங்க. கீழே அடுப்புல தகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தணலை எடுத்து அந்த மூடி மேல வைக்கிறாங்க. கீழே இருக்கிற நெருப்ப தண்ணீர் ஊத்தி அணைச்சிடுறாங்க. இது இப்படி எவ்வளவு நேரம் இருக்கணும்? 1/4 மணி நேரம். இப்ப கீழே இருக்கிற வெப்பம் மேல இருக்கு. ஒரு நல்ல பிரியாணி இப்படி தம் செய்தாலே சுவை கூடும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியதான் பாக்கி. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, மதுரைய சுல்தான்கள் ஆட்சியில இருந்து குமார கம்பனா தான் மீட்டாருன்னு. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தோணுங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குங்க. மதுரையில இல்ல, ஸ்ரீரங்கத்துல. ஸ்ரீரங்கத்துல அப்படி என்னதான் ஆதாரம் இருக்கு?